போய் ஆட்டு இறைச்சி வாங்கி வந்து வச்சுட்டான், வெள்ளாட்டுக்கறி. வீடே ரணகலமாகிடுச்சு அன்றைக்கி. இவனே அடித்து பிரியாணி பண்ணியிருக்கோம் அந்த அம்மா. இந்த மாதிரி தான் ஏதாவது ஒரு சிம்சம் பண்ணி விட்டுருவோம். நான் ருசி ப்ரேயரிட்டி தெரியல, எது வாங்கணும், எது முன்ன வாங்கணும், எது பின்ன வாங்கணும், இந்த வெறி ஆகிடும். அது கறி மேலே ஒரு வெறி வந்துடும். நான் ஸ்ட்ரிக்ட் நான் வெஜிடேரியன் இல்லைன்னு சொல்ல, ஆனால் எல்லாம் இடைவெளியோடு இருக்கணும். அது என்னை ஆளக்கூடாதுன்னு சொல்ல வரேன். பேச்சு மட்டும் இல்லை, இதுலேயும் பிரச்சனை வந்துடும். பேதுரு இப்படி தான் கொஞ்சம் வைராகியமாக இருந்தார். அவருக்கு ஒரு தரிசனம் வருது, எல்லா பறவைகளும் வருது, இது தீட்டுன்னு வைக்கிறாரு, கர்த்தரை இதெல்லாம் அடித்து பூசின்னு சொல்கிறாரு. அதாவது என்னென்னா, யூதர்களுக்கு மட்டும் அவர் தேவன் இல்லை, புறஜாதிகளுக்கும் தேவன். புறஜாதிகளோடு யூதர்கள் போய் சாப்பிடக்கூடாதுன்றது அந்த காலத்து வழக்கம். பரிசுத்தாவி வந்தோடனே அதெல்லாம் அடித்து நிர்மூலப்படுத்துகிறார், இந்த பாரம்பரியத்தெல்லாம். அப்புறம் தான் யோப்பா பட்டணத்தில் போய்